21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமில்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்துடைய ஆழத்தையும் இந்த வசனத்துடைய அகலத்தையும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளையும் நாம விசேஷமா இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இது மிக அவசியமாகும். பாவமில்லாத இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பாவமாட்டார்? ஏன் பாவமாட்டார்? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி, தேவனுடைய நீதியா நம்ம ஆகுறதுனா என்ன? இந்த காரியத்தை நாம இந்த வசனத்துக்கு நாம பொருளை புரிஞ்சுக்கும் போது இன்னைக்கு கூட அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படி கிருபையினால் கூடி வந்திருக்க நமக்கு மிகுந்த பலனை உண்டாகும். இந்த அப்பத்தை நம்ம அபாத்திரமா புசிக்காதபடி, திராட்சை ரசத்தை நம்ம அபாத்திரமா புசிக்காதபடி நாம நிதானிக்க வைக்கக்கூடிய காரியம் இந்த வசனத்துல அடங்கியிருக்கிறோம். இந்த வசனத்துடைய பொருளை நாம் அறியறதுக்கு தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தின் மூலமா பாவம் அறியாத அவர் நாம் நீதி ஆகும்படி அவர் பாவமானார்னு சொல்லும் போது அவருடைய பொருளை ஒரு திஷ்டாந்தமா ஒரு அடையாளமா பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம் புரிஞ்சுக்கும்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல செஞ்சார். அப்படி நம்ம பார்க்கும்போது அப்படி தேவன் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா அதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் எதுக்காக, யாருக்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல அது போடப்பட்டதுன்னு நம்ம யோசிக்கும் போது, இந்த இஸ்ராயல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து இந்த பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தினுடைய வேதனையிலிருந்து அந்த இஸ்ராயல் ஜனங்களை தேவன் விடுவிச்சாரு. காலையில் கூட நம்ம பார்த்தோம். அந்த சங்காரத்திலே அவங்க விடுவிச்சு முதலாவது அந்த எகிப்துக்கும், எகிப்திலேருந்து தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு போவேன்னு சொல்லி அவங்க விடுவிச்சு முதலாவது அவங்க எதை கடந்து வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். செங்கடலை அவங்க கடந்து வந்தாங்க. இப்படி செங்கடலை கடந்து வந்த இஸ்ராயல் ஜனங்களை எங்க நேர தேவன் வழி நடத்தி மோசே மூலமா கொண்டு போனாலும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அந்த வனாந்தரத்துக்கு அந்த மற்ற புறஜாதி உலகத்தோட தொடர்பு இல்லாத உலகத்தோடு துண்டிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தனியா இவங்களை கூட்டிட்டு போயிட்ட தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவன் தன்னுடைய பிரமாணத்தை, தன்னுடைய கற்பனைகளை, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தார். அந்த இடத்துல தேவன் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று. இப்ப இதெல்லாம் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்துச்சு? இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல படிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, நித்திய சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவருடையவர்களே, பிதாக்கள் அவருடையவே,
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவரிலிருந்து பிறந்தாரே. இப்போ நம்ம பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்களுக்கு இந்த உலகத்திலேயும் தேவன் அவங்களை பிரிச்சு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். என்ன கொடுத்தாருன்னா, முதலாவது பரிசுத்தமான அந்த தேவனை அவங்க தேவனா வணங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆராதனையை கொடுத்தாரு. அவங்க அந்த தேவனா வணங்கினா அதுக்கு பலனான ஆசீர்வாதமாகிய வாக்கு தத்துவத்தை, இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் சுதந்திரத்தை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஏன் இந்த எகிப்துல உள்ள ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கல? ஏன் இந்த கானானியருக்கு தேவன் கொடுக்கல? ஏன் மற்ற புரஜாதியருக்கு தேவன் கொடுக்கல? அவங்க ஆதாமின் சந்ததியா தானே, அவங்களுக்கு மட்டும் கொடுக்காம ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு? எப்படி ஆதாமின் சந்ததியாக மற்ற புரஜாதியருக்கு ஏன் கொடுக்க முடியல? நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பாவங்கள், ஆதாம் மூலமா அந்த பாவம் அவங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை ஆபிரகாமின் சந்ததினாலும் அவங்க ஆதாமின் சந்ததி இல்லையா? ஆதாமின் மரணம், ஆதாமின் மரணத்தின் மூலமா அந்த சாபம், ஆதாமின் மரணத்தின் மூலமா வந்த நாசம், ஆதாமின் மரணத்தின் மூலமா வந்த தேவனுடைய அந்த வாத கோபாக்னி ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லையா? நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் வாக்கு மூலமா தேவன் அவங்களுக்கு என்ன ஒரு பாக்கியத்தை செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு வாய்ப்பை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்திலேயும் தேவன் விடுவிச்சு கொண்டு போயிட்டு அந்த வனாந்தரத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆதாமின் மீறுதல் கோப்பான அந்த பாவத்தை அவங்களை போக்கி அந்த பாவத்திலேயும் அவங்களை விடுவிச்சு தேவன் ஆசீர்வதிக்க முடியாம தடையா இருக்கக்கூடிய ஆதாமின் அந்த சாபத்திலேயும் அவங்க விடுவிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு தேவன் செஞ்சாரு. அந்த ஏற்பாடு தான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நான் ஆச்சரிப்பு கூடாதான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல தான் அவசரப்படுங்க. யாத்திராகமம் 25 யாத்திராகமம் 25 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் வழியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் வழியும் அதை செய்வீர்களாக. இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களை கூட்டு வந்துட்டப்பா அப்படின்னு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும் போது அந்த ஜனங்களை என்ன தொழுதுக்கணும், நான் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த ஜனங்களுடைய பாவம் போனாதான், அந்த ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணாதான் அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியும் சொல்லி அப்படி அவங்க என்ன தொழுது கொள்றதுக்காக நீ என்ன பண்ணுன்னா ஒரு ஆசீர்வாத கூடாரத்தை நான் அவங்க நடுவுல வாசமா இருக்கப்படி ஒரு கூடாரத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் மோசேக்கு என்ன பண்ணாங்க அந்த கட்டளை போட்டார். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் அந்த மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட மாதிரிபடியே அந்த மோசே அவங்க என்ன பண்ணாங்க செஞ்சு முடிச்சான்னு பார்க்கலாம். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது நம்ம பார்க்கும்போது, நான் கொஞ்சம் வேகமாவே போறாங்க, எப்படி அமைக்கப்பட்டது பார்க்கும்போது அந்த இஸ்ராயல் ஜனங்க அந்த 12 கோத்திரத்தார் அந்த எகிப்தில புறப்பட்டு வந்த அவங்க எல்லாமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சென்ட்ரா நடுவுல போட்டுட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி நம்ம பார்க்கலாம் கட்டா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அந்த 4 பக்கமும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 கோத்திரமா அது கூட சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த கோத்திரம் எந்த பக்கம் சொல்லி பிரிஞ்சு அவங்க கேம்ப் போட்டாங்க. ஆனா நம்ம இந்த படத்துல பார்க்கும்போது இந்த சுவருக்கும் இந்த டென்ட்டுக்கும் ரொம்ப கேப் கம்மியா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் அந்த டென்ட்டுக்கும் உள்ள கேப் தோராயமா 2917 அடி அப்படின்னு நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரும். அந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம பார்க்கும்போது அந்த நடுவுல ஆசரிப்பு இருக்கும். அந்த ஈச் சைடு அந்த நம்ம கேல்குலேட் பண்ணா அந்த டென்ட் அவங்க பாலம் அவங்க கேம்ப் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம அந்த கேம்பர் நாட்டில் பார்த்தோம்னா நியர்லி 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்.
தேவன் சொல்றாரு ஏன் அப்படி இருக்குன்னா அவங்களோட அசுத்தங்களை அவங்க டெய்லி பண்ணும்போது அவங்க ஒரு ஜனங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 24 அதிகபட்சம் 60 லட்சம் பேர் கூட நம்ம கணக்கு பார்த்துக்கோம். இவ்வளவு ஜனங்க கிட்ட வந்து அந்த ஏரியாவை அசுத்தப்படாதபடி அந்த இடம் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி வச்சாங்க. செகண்ட் விஷயம் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் போய் ஊழியம் செய்ய முடியாது. அந்த யாரு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு பாவத்தை போக்குறதுக்கு, அந்த இஸ்ராயல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கல. அப்ப எல்லாரும் எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்டா கூட அந்த எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் தேவன் என்ன பண்ணாங்கன்னா சூஸ் பண்ணி சான்ஸ் கொடுத்தாரு. அதுல ஒரு கோத்திரம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது லேவி கோத்திரம். அப்ப அந்த லேவி கோத்திரத்துக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு வருஷம் படிக்கிற பாருங்க, படிக்கும் போது எபிரேயர்ல 4:4 ஆரோனுக்கு போல வருஷம் வந்து டக்குன்னு தெரிஞ்சு எபிரேயர் 5:4 அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க இஸ்ராயல் ஜனங்களா இருக்கலாம், அவங்க லேவி கோத்திரமா இருக்கலாம். ஆனா நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா ஆரோன் மாதிரி ஒருத்தர் அழைக்கப்பட்டார் ஒழிய அந்த நம்ம பார்க்கும்போது இந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டு ஊழியம் செய்யறது. அப்படி ஆரோன் லேவி கோத்திரத்துல ஒரு பிரிவினர் தான் அதில் கூட பார்க்கலாம். ஆமக்கிறது வரும், வீட்டுக்கு போய் படிச்சுப்பாங்க, லேவியோட அப்பா பேரு. அந்த வம்சத்தார் தான் அது உள்ள போகும்போது பார்ப்போம். அந்த வம்சத்தார்ல நம்ம பார்க்கும்போது அந்த லேவி கோத்திரத்தார் எல்லாருமே எந்த வரைக்கும் போக முடியும் பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியர்களா இருக்கும்போது இதை நம்ம பார்க்கும்போது இந்த சுற்று சுவர் இருக்கு. இந்த சுற்று சுவருக்குள்ள என்ட்ரி ஆகி இந்த பிரகாரம் வரைக்கும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அந்த ஆசாரிகள், அந்த ஆசாரியுடன் வேலையாட்கள். இப்ப ஆசாரியர்கள் எது வரைக்கும் போக முடியும்னா இது வரைக்கும் போக முடியாது. இந்த முதலாம் கூடாரம் பிரதான ஆசிரியருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. எங்க போறதுக்குன்னா இங்க பார்க்கும்போது பிரதான ஆசிரியருக்கு இங்க போறதுக்கு உரிமை இருக்கு. அது கூட எத்தனை தடவை வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இஸ்ராயல் ஜனங்கள்ல 7 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. 7 லட்சம் பேர் புறப்பட்டாங்க எகிப்து தேசத்தை விட்டு. அப்படி எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட அத்தனை லட்சம் பேர்ல ஒரு சின்ன குரூப் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்திலயும் ஒரு டிவிஷன் இருக்கு. அந்த கோத்திரத்திலயும் ஃபியூ மெம்பர்ஸ் தான் அது உள்ளே என்றாங்க. அதுலயும் ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த மகா பரிசுத்தமா இருக்கு. அப்படி மகா பரிசுத்த சவத்துக்குள்ள போகணும்னா ஒரு ஆள் அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்குன்னா அதான் நம்ம படிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 5:4 மறுபடியும் படிங்க. ஆரோனை போல ஒரு அழைக்கப்படனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதான் இங்க பாயிண்ட். இப்ப நம்ம பார்க்கும்போது இப்போ இதனுடைய காரியத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இப்ப யாரு எதுவரைக்கும் போக முடியும்ன்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ரெண்டாவது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இடம், இந்த ஆலயம், இந்த இடத்துல அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கு பாவத்தை போகக்கூடிய ஒரு பலி செலுத்தக்கூடிய இடமாகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இஸ்ராயல் ஜனங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு. இது எந்த விதமா தேவன் அமைச்சாருன்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய விதிமுறைகளோடு அமைச்சாரு. முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இதுல நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, இங்க ஒரு கோல் போல இருக்கு இல்லையா, போஸ்ட். இது வந்து இந்த சித்தி மரத்தினால அந்த போஸ்ட். இதுல நம்ம பார்க்கும்போது இது கீழேயும் மேலேயும் நம்ம பார்த்தோம்னா அது எந்த ஒரு மெட்டல் வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஷார்ட்டா வரணுங்க. எதை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க வெங்கலம் இருக்கு, இங்கிலீஷ் காப்பர்னு இருக்கு. ஆனா அது ஊட்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது இது குறைஞ்சபட்ச நம்ம பார்க்கும்போது இந்த ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7.5 feet இருக்கு. 7.5 feetனா எவ்வளவு ஹைட்டா கூட என்ன இருக்க முடியாது, அங்க இடத்துக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட சைஸ் கூட மென்ஷன் ஆயிருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது 100 50 முழம், 100 feet 50 feet ரெக்டாங்குலர் இல்லை.
இது பேர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் அல்லது ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த காலத்துல. ஏன் கல் வச்சு கட்டலன்னா இவங்களுடைய முறைமை எப்படின்னா அங்க வந்து வேற அந்த மேகஸ்தம்பம் நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அது எங்க போய் நிக்குதோ அந்த கேம்ப் போட்டு நடுவில் சென்டரா வச்சு டேபிள் நாக்கி போட்டுருவாங்க. அந்த அந்த மேகம் மூவ் ஆயிடுச்சுன்னா இவங்க வேற செஞ்சு பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை பேக் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. சிட்டி பாருங்க வெயிட்லெஸ்ஸா இருக்கும், அதை வச்சு மூவ் ஆகலாம். ஸோ நம்ம இப்போ அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த சுற்றுச்சூழல் உள்ள என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி தெரியாதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இது இந்த ரெக்டாங்குலா இருக்கக்கூடிய ஒரு கேட் ஒன்று இருக்கு, ஈஸ்ட் சைடு பேஸ் பண்ண ஒரு கேட். அந்த கேட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா இரும்பு கேட்டு மாதிரி இல்லை அப்படி இருக்காது, அது கூட ஒரு ஸ்கிரீன் டைப் கேட் ஒரு இதுதான். அந்த ஸ்கிரீனை அப்போ அந்த ஸ்கிரீனை எடுத்து விட்டு தான் உள்ள போக முடியும். ஸ்கிரீன் மறுபடியும் மறைச்சிடுவாங்க. ஸோ வெளியே உள்ள என்ன நடக்கு தெரியாது, அது என்ன திரை. அப்ப நம்ம பார்க்கலாம், இது முதலாவது ஒரு திரை ஒண்ணு இருக்கு, அதை விலக்கிட்டு உள்ள போறோம். இது உள்ள போனா இங்க என்ன இருக்குன்னு பாக்குறோம்னா பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடத்துல இங்க என்ன பண்ணப்படுதுன்னா அந்த ஆசாரியர்கள் எல்லாம் செலுத்துற பலி எல்லாம் இங்கதான் செலுத்துறோம். இங்க செலுத்தினா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, இன்னும் அந்த மாதிரி செலுத்தினா மரண தண்டனை இருக்கு. அதே மாதிரி இந்த 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 சுற்றுச்சுவரை தொட்டாலே செத்து, கிட்ட போய் பார்த்தாலே செத்துருவாங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு தேவன் கிட்ட இருந்தாரு நம்ம பார்க்கணும். அப்ப உள்ள போயிட்டு அவன் என்ன பாக்குறோம்னா இங்க அந்த பலி பீடத்துல அந்த பலி செலுத்தப்படும் பார்க்கணும். இங்க பார்க்கும்போது அப்ப இங்க பலி செலுத்தப்படும். இந்த பலிபீடத்துக்கு அப்புறம் காரணம்னா இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த பலிபீடத்துக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஒரு வெண்கலத்திலான பார்க்கும்போது ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும் நம்ம பார்ப்போம். இந்த வெண்கலத்திலான அந்த தண்ணீர் தொட்டினா அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்னா, தண்ணீர் தொட்டி சொல்லும் போது வெண்கலத்தோட இது எப்படின்னா அந்த காலத்துல கண்ணாடி மிரரே கிடையாது. கண்ணாடி கப்பல என்ன யூஸ் பண்ணாங்க அப்போ பிராஸ் தான். இப்ப கூட பிராஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பாலிஷ் பண்ண பேஸ் அப்படியே தெரியும். அதுல அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பாலிஷ் பண்ணப்பட்ட அதுல வசனம் இருக்கு, பரிச டைம் இருக்கு. அது மாதிரி உள்ள ஒரு வெண்கல தொட்டியில சுத்தமான ஒரு தண்ணீர் எல்லாம் பண்ணி வச்சு நிரப்பிருக்கோம். இப்ப நம்ம என்ன பாக்கணும், இங்க பலி செலுத்துட்டு இங்க கை கால் என்ன பண்ணோம்னா கழுவிட்டு இந்த ஒரு இங்க ஒரு அடுத்த ஒரு திரை ஒண்ணு இருக்கும். இந்த திரைன்னா இங்க பாக்குறோம்னா எப்படின்னா இந்த ஹோலா நம்ம பார்க்கும்போது இது எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது வெண்கலம் வெள்ளி வந்து அப்ப இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தொட்டி வரைக்கும் வெண்கலம். எப்போ நம்ம அந்த உள்ள சென்டரா இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை பார்க்கும்போது அதுல யூஸ் பண்ண மெட்டல்ஸ் நம்ம பார்த்தோம்னா தங்கமும் வெள்ளியும் தான். அது கீழே குறைஞ்ச மெட்டல்ஸை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த முதலாம் கூடாரம் அது கூட ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கோம். அதுல கூட என்னன்னா இளம் வெள்ளை அந்த நூறு அது ஒரு கலர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ப்ளூ அப்புறம் பார்க்கும்போது சிவப்பு அந்த ப்ளூ இந்த பர்பிள் பார்க்கும்போது பர்பிள் போட்டிருக்கோம். 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால அந்த ஸ்கிரீனை விலக்கிட்டு ஒரு ஆள் உள்ள போனா இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறோம்னா, இங்க உள்ள போகும்போது உள்ள ஆக்சுவலா நம்ம என்ன பாக்குறோம்னா இதெல்லாம் ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னு நம்ம வசனங்கள்ல படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது நான் சொல்லிட்டு இந்த ஒரு இதை நம்ம பார்க்கும்போது மேல உள்ள கவர் எல்லாமே ஆட்டு தோல் தான். ஆட்டு தோலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சு 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 அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓவர் லாக் பண்ணி ஒண்ணுன்னா அப்படியே ஒரு டென்ட் மாதிரி கட்டி ஃபுல் க்ளோஸ்டா இருக்கும். இந்த ஸ்க்ரீனு க்ளோஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன்லாம் இப்படி இருக்காது. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது க்ளோஸ்ல தான் இருக்கும். உள்ள போனவொன்னு என்ன இருக்கும்னா உள்ள போன ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க பார்க்கும்போது இது என்ற ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு மேஜர் ஒண்ணு இருக்கும். அந்த மேஜர்லயே நம்ம என்ன இருக்கு பாக்குறோம்னா 6 அப்பமா இது 6 அப்பம் இது 6 அப்பம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது ஒரு 6 சென்டரா ஒரு குத்து விளக்குன்னு நம்ம சொல்லும் போது என்ன பாக்குறோம்னா சென்டரா ஒரு அந்த முக்கு இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு இங்க 3 இருக்கும், இங்க 3 இருக்கும். இதுல இந்த ஆசாரியனோட வேலை என்ன அப்படின்னா வாரந்தோறும் ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ணுது சமூகத்தை அப்பத்தை நம்ம பார்க்கும்போது மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த எண்ணெய அந்த விலைக்கு எப்போதுமே அணையாம அந்த எண்ணெய் அந்த ஆசாரியம் என்ன பண்ணணும்னா ஊத்திட்டே இருக்கணும் பார்க்கலாம். அதான் அவங்க டியூட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா வேற வெளிச்சம் என்ன இல்லைங்க, வேற லைட் இங்க வரதுக்கு சான்ஸே கிடையாது. உள்ள எரியிற லைட் தான். அது அணைஞ்சு போச்சுன்னா உள்ள இருட்டாயிடும். அதான் நம்ம பார்க்கணும். அடுத்ததா நீங்க என்ன வேலை இருக்குன்னா இந்த பலி பீடம் தூப பீடம் இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ் எல்லாமே கோல்டு தான். அந்த மரத்தில் செஞ்சு பொருந்தாங்க வச்சிருக்கோம். அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த தூப பீடத்துல இங்க பலி செலுத்தினாங்க இல்லைங்களா, இங்க இருந்து நெருப்பை எடுத்துட்டு வந்து இதுல போட்டா என்ன ஆகும்னா
அது அந்த நெருப்பை போட்டுட்டு அந்த சுகந்த வாசனை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு அந்த ஆசாரியன் இந்த இடம் பூரா என்ன பண்ணுவாருன்னா அந்த வாசனையினால நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா இங்க நெருப்புனா எங்க என்ட்ராகும், அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலம் செகண்ட் ரூம் அதுக்குள்ள என்ட்ரான்னு பார்த்தோம். இப்ப இந்த ஆசாரியன் போய் இதெல்லாம் பண்ணிட்டு டக்குன்னு போக முடியுமா? அந்த ஆசாரியன் போனேன்னா ஆயிடுவாரு, செத்துருவாரு. ஏன் அப்படின்னு பாக்குறோம்னா இங்க போகணும்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்கேன், இது உள்ள போறதுக்கு வேற யாருக்குமே என்ன இல்லை எலிஜிபிள். அது யார் போக முடியும் பாக்குறோம். அப்புறம் மோசை வந்து பாத்தீங்கன்னா மோசை ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளு. அதான் எங்களுக்கு நம்ம பார்க்க கூடுதலா பாக்குறோம். மோசைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவார் அவரு. மோசை அவருக்கு கிடையாது, ஏதாச்சும் ஒண்ணு நேரம் உள்ள போயிட்டே இருப்பாரு. யாருமே அவர் என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்கவே முடியாது. உள்ள போய் நேரம் என்ன பண்ணுவாருன்னா அவர் அந்த தேவ சமூகத்துல போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து எந்த இது வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி எது கிடைக்க கிடையாது. அவர் ஒரு எக்ஸப்ஷன். ஆனா பிரதான ஆசாரியன் பற்றி நீங்க படிக்கிறோம். அந்த பிரதான ஆசாரியனா இருக்கணும்னா பார்க்கும்போது இருந்தா நம்ம பார்க்கும்போது அவர் இந்த மகாபரிசுத்தோடு கலந்து போகணும். இப்போ ஏன்னா நான் அதுக்குரிய அந்த பழைய ஏற்பாடு வசனத்தை என்னால் ரொம்ப பரிசு டைம் ஆயிடும் பாக்குறேன். ஏன்னா நம்ம 7 மணிக்குள்ள முடிச்சோம். அதனாலதான் நான் அது பொருளுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஏன் உண்டாக்கணும்னு நான் இப்ப சொன்னேன். ஏன் சொல்லுங்க? ஏன் அப்படின்னா ஒரு பாவிய தேவனால என்ன பண்ண முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் கூட ஆதாமின் சந்ததி தான். இஸ்ரேல் ஜனங்கள் கூட பாவிகள் தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மரணத்துக்கு அவங்க பாத்திரங்களா இருக்கிறாங்க. அவங்க கூட தேவனுக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்களை ஆபிரகாமுக்கு வாக் பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் ஜனங்கள் தேவன் என்ன பண்ணி ஆகணும்? அவங்களுக்கு வாக் பண்ணி விழிச்சு கூட்டு வந்துட்டாரு. அவங்க தேவன் என்ன பண்ணி ஆகணும்? ஆசீர்வதிச்சு ஆகணும். முதலாவது அவங்களுடைய பாவம் என்ன பண்ணுவான்? மன்னிக்க பண்ணுவான். பிற்பாடு தேவன் அவங்க நடுவில் இருந்து அவங்க என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறது பார்க்கலாம். அப்படி தேவன் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தின உடன்படிக்கை ஆசரிப்பு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை என்னன்னா இந்த ஜனங்க வந்து தங்களுடைய பாவங்களுக்காக அவங்க பலி செலுத்தப்படும் போது தேவன் அவங்க என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிப்பார். அப்படி பண்ண அந்த உடன்படிக்கை அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பண்ண உடன்படிக்கை தாங்க. இதுக்கும் இன்னைக்கு நாம இங்க கூடி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது படிக்கல பாருங்க. எபிரேய புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்திலே படிக்கலாம். எபிரேயர் 9 எபிரேயர் 9 எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேசையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க என்ன சொல்ற இந்த இடத்தை பத்தி சொல்றாரு. முதலாம் கூடாரம் ஃபர்ஸ்ட் ரூம் அதுல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்றாரு. அது பண்ணுங்க. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்ப இரண்டாம் திரைக்குள்ள நம்ம பார்க்கும்போது அது வந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்தமான. அதுக்குள்ள என்ன பண்ண அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்சகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா படிக்கிறோம் மன்னா. அப்ப அந்த மன்னால ஒரு ஓமர் மன்னால தேவன் என்ன பண்ண சொல்றாருன்னா அதை எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்க சொல்றாரு. இந்த மன்னால தான் அவங்க வனங்கத்துல என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க. அந்த பெட்டிக்குள்ள வச்ச மன்னா என்ன ஆகல, கெட்டு போகல. அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன படிக்கிறோம்னா ஆரோனுடைய தளிர்த்த கோலும். ஆரோனுடைய கோல்னா இந்த மாதிரி ஒரு கோல் எப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி வந்துச்சுன்னா அந்த பெட்டிக்குள்ள
இந்த ஆரோனை பத்தி பார்க்கும்போது, இந்த ஆரோன் தேவனுக்கு மாறவனும் மோசையை செய்யும் போது, இந்த ஆரோன் ஜனங்களை அவங்கள இந்த பரிசுத்தத்துக்கு எதுவா அவங்களுக்கு பலி செலுத்தி அவங்க வழி நடத்தும் போது அதுக்கு எதிராக ஒரு மனுஷன் வந்தான். ஒரு மனுஷன் மூலமா ஒரு கூட்டம் வந்துச்சு. அது போறான். அவன் என்ன கேட்டானா, ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தேவன் கொடுத்துருக்காரு, ஏன் உங்க என்ன பண்ண தேவன் ஒத்துக்க மாட்டாரு, நீங்க மட்டும் நான் அப்படி ஒண்ணு ஒரு ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமா பேசும்போது தேவன் அவங்களுக்கு சொன்னாரு, நீ போயிட்டு எல்லா கோலையும் வாங்கி போய் ஆரோனை கோலை பத்தி சொல்லும் போது அந்த கோலை வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்தா இப்படி இருந்த ஒரு கோல்லாம் மரக்கட்டை, மறுநாள் வந்து பார்த்தா இந்த பக்கம் இலை ஊட்டு, இந்த பக்கம் அப்படி பூ பூத்து, நமக்கு பூ பூத்து காய்ச்சி பார்க்கும்போது பூ போட்டு காய்ச்சி. அப்ப நம்ம பார்க்கும்போது அத அப்போ ஆரோனுக்கு தேவன் அந்த ரைட்ஸ கொடுத்தாருன்றது என்ன பண்ணது, கோல்ன்றது அதிகாரத்தை பவர மோசம் என்ன பண்ணாரு, கோலை உயர்த்தினார். அப்படி ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காருன்றதுக்கு ஒரு அடையாளமா அந்த கோல் கட்டியில. அப்புறம் கற்பனைகள், தேவன் கொடுத்த கட்டளைகள் பிரமாணம் அதுல இருக்கு பார்ப்போம். அடுப்படிய அதற்கு மேலே மகிமையுள்ள பேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து பாருங்க, அதுக்கு மேல எப்படி இருந்துச்சுன்னா, இங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கு, 2 கேருப், அதான் சின்னதா இருக்கு. சோ 2 கேருப். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த சைடுல நிக்கிறேன், அதே மாதிரி இந்த சைடுல நிக்கிற மாதிரி 2 கேருப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அப்போ 2 கேருப் அந்த பெட்டிக்கு மேல அந்த பொன்னால் செய்யப்பட்டதை என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பெட்டிக்கு மேல இருக்கும். இப்போ அந்த கேருப் சொல்லும் போது கேருப்னா என்ன அர்த்தம், கேருப் எதை பத்தி சொல்லப்போ, கேருப் எங்க படிச்சிருக்குமா, நீ காப்பாற்றுறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேருப். கேருப்ன்றது எதை குறிக்கிறது பார்த்தா, தேவன் எது மத்தியில இருக்காரு சொல்லணும்னு சொல்லுது. அவரு பேர் கேருபீன்கள் மத்தியில, சேராபீன்கள் மத்தியில் சொல்லணும். அது தூதர்களுடைய அந்த கிளாஸ், அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி இருக்கு, பிரிச்சிருக்கிறார் தேவன். அந்த மாதிரி அதுல ஹை ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அந்த கேருப் என்ன பண்றாங்கன்னா, அப்போ அந்த அந்த பெட்டிக்கு மேல இருக்கிறாங்க படிக்கும், அது அடையாளமா அங்க இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கால அடுத்த வருஷம் படிங்க. அதற்கு மேலே மகிமையுள்ள பேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இவைகளை குறித்து விவரமா பேச இப்போது சமயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாரும் பொழுது எழுதுனான்னு சொல்ற கணிப்பு இருக்கு, நானும் அப்படின்னு சொல்லிருக்கோம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா இப்போ நமக்கு இதை குறித்து பேசுறதுக்கு சமயம் உண்டாயிருக்கு. அதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன நம்ம பாக்குறோம்னா, இது எப்ப செய்யப்பட்ட காரியத்தை இப்போ நம்ம பேசுறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ராயல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவிச்சு கொண்டாந்து அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவங்களோட தேவன் உடன்படிக்கை செய்த அந்த காரியத்தை, பழைய ஏற்பாட்டு காரியத்தை இப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம ஏன் பேசணும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை விட இப்ப நம்ம வாசிச்ச 9ஆம் அதிகாரத்துல இன்னும் தெளிவா பழைய ஏற்பாடு என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்போ நம்ம யோசிக்கும் போது அந்த பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது, அப்ப நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நியூ டெஸ்டமெண்ட்ன்ற வார்த்தை அது வந்து சரியான மொழிபெயர்ப்பு. ஏற்பாடுன்னு சொல்லும் போது பழைய உடன்படிக்கையும் வரணும். அப்ப பழைய உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது, பழைய உடன்படிக்கை தேவன் எந்த விதமா தேவன் அதை எது மூலமா எந்த காரியங்கள் அவங்க செய்யும் போது அதை நிறைவேற்றினார்னா, இந்த ஆசாரிக்கு கூட முறைமையின்படி என்ன பண்ணாரு அவங்களுக்கு அதை செஞ்சாரு. அப்ப பார்க்கும்போது இப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இதுல நமக்கு என்ன வச்சிருக்கிறான்னு சொல்லும் போது சகோதரர்களே, நம்ம படிக்கல பாருங்க ஒரு வசனத்தை 10:1 படிக்கலாம். எபிரேயர் 10:1. இப்ப என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணமானது பழைய காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு தான் இருக்கான், நிழலா இருக்கு. அப்போ இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இது ஒரு நிழலா இருக்கு. இது ஒரு முக்கியமா நம்ம கவனிக்க போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கல பாத்தீங்க, 5ஆம் வசனத்தை படிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம பரலோகத்தை யாரும் பார்த்தது இல்ல, பரலோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடுல பழைய உடன்படிக்கையில அதுக்கு அப்படியே டைரக்ட் இமேஜ் இருக்கு, நிழல் இருக்குதுல. இன்னொரு விஷயம் நம்ம அதுல என்ன படிக்கிறோம்னா, தொடர்ந்து படிங்க. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். மோசே பரலோகத்தில் நடக்க போற காரியத்துக்கு எது நிழலா இருக்கு? மோசே மூலமா செய்யப்பட்ட ஆசரிப்பு கூட. அந்த ஆசரிப்பு நிழலாய் வரப்போகிற காரியத்துக்கு நிழலாக செய்யப்பட வேண்டிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தி அதை செய்யறதுக்கு ரொம்ப ஓன் பண்ணாரு. ஏதாச்சும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்ட அப்படின்னா தண்டனை வந்துடும் சொல்லி எதை செய்யறது, நிழல் வரப்போகிற காரியத்துக்கு நிழலா இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கே எவ்வளவு ஜாக்கிரதை சொன்னாதான் பெனால்டி டெத். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. இனி வரப்போகிற காரியங்களுக்கு நிழலா அடையாளமா நீ செய்ய போற இந்த விஷயத்த சரியான விதமா நீ செய்யல அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ இப்போ இந்த நிழலா இருக்கிறதெல்லாம் இப்ப என்னவா இருக்கு? நிஜமா இருக்கு. இப்ப இந்த நிழலை பார்த்து நம்ம நிஜமான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த எல்லா காரியத்தையும் நம்ம கரெக்டா என்ன பண்ணோம், அதோட பொருளை இதுக்கு நிழல் எடுத்து அதோட பொருளை நம்ம என்ன பண்ணி ஆகணும், அனுசரிச்சு ஆகணும். நிழலாய் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு தேவன் அவ்வளவு கண்டிப்பையும் எச்சரிப்பையும் தண்டனையும் கொடுத்திருப்பாரா? ஆனால் அந்த நிழலை பார்த்து பொருளாகிய விஷயத்தை நாம செய்யறதுக்கு அதுல தவறும் போது தேவன் எவ்வளவு கண்டிப்பை கொடுப்பார், எவ்வளவு தண்டனை காண்பிப்பார், எவ்வளவு எச்சரிப்பு நமக்கு உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு அந்த ஒரு மனநிலையோட அப்போ சர்வ ஜாக்கிரதையா இந்த நிழலை பார்த்து அந்த நிஜத்தை சரியான விதமா நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கிறோம். அப்படி அனுசரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நாம அனுசரிக்கக்கூடிய காரியத்துக்கும் அந்த நிழலை நம்ம பார்த்து நம்ம அனுசரிக்கக்கூடிய காரியம் இன்னைக்கு நாம பங்கு பெறக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு அது இசைவா இருக்கு. நம்ம அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு நாம இன்னைக்கு செய்யும் போது நாம் அந்த நிழலை அப்படியே என்ன பண்றவங்களா இருப்போம், சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இவருடைய பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு என்னவா இருக்கான், நிழலா இருக்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி இப்போ நம்ம யோசிக்கும் போது ரெகுலரா இங்கிருந்து வராம இங்கிருந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு மறுபடியும் இங்க வரேன். இப்போ இந்த இரண்டாம் கூடாரம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9:3 பண்ணுங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இப்ப என்னத்துக்கு பொருளா இருக்குன்னா எது பொருளா இருக்கு? பரலோகத்துக்கு பொருளா இருக்க. இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த பரலோகத்துக்கு பொருளா இருக்கு, இந்த இரண்டாம் கூடார பரலோகத்துக்கு பொருளா இருக்கு. அப்போ இப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, இந்த பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா அவன் எதை தாண்டி எவ்வளவு தூரம் அடைஞ்சு எவ்வளவு தூரம் பிரிஞ்சு அவன் எவ்வளவு தகுதி அடைஞ்சு அவன் எப்படி போகணுன்றதா நம்ம யோசிப்போம். இந்த பரலோகத்துக்கு நிழலா இருந்தது எது நம்ம பார்க்கலாம், இந்த இரண்டாம் திரை, இரண்டாம் கூடாரம். இந்த இரண்டாம் கூடாரத்துக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு ஆள் பண்ண தேவ பர்மிஷன் கொடுத்தாரு. மோசை விட்டுருக்காரு, இன்னொரு ஆள் ஏற்பாக்கலாம், ஒரே ஒரு வாட்டிதான் சான்ஸ் கூட கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது அந்த ஆரோன் அப்படி பார்க்கலாம். ஆரோனை போல அழைக்கப்பட்டா எங்க போகலாம், பரலோகத்துக்கு போகலாம். எங்கேருந்து எங்க லீட் பண்ணி எதை போனான்னு நம்ம தேவன் ஒப்பிட்டு சொல்ற பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம பார்க்கும்போது ஆரோனை போல ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டா, ஒரு பெரிய இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பெண்ணினா அது மாதிரி இல்ல, ஒரு பெரிய ஒரு பேச்சாளரா இருக்கமா அப்படி கிடையாது. ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி இவருக்கப்பா அவருக்கப்பா பவுலுக்கப்பா அப்படி கிடையாது. ஆரோனை போல நாம் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் எங்க போக முடியும் நம்ம பார்க்கலாம். இந்த இரண்டாம் பருவத்துக்கு இப்போ நாம என்ன யோசிக்க போறோம்னா, நாம இதுக்கு அதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கோம். இந்த பரலோகத்துக்கு நாம் போறதுக்கு தேவன் நினைச்சிருக்காரு.
இப்போ நம்ம எந்த கிளாஸ்ல எந்த இடத்துல எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி இதை வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப பாருங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணாருன்னா, எகிப்துல இருந்து இஸ்ராயல் ஜனங்களை விடுவிச்சு வந்துட்டு, இஸ்ராயல் ஜனங்க எல்லாரையும் விடுவிச்சு எகிப்துல கொண்டு வந்தாரு. அவங்க எதை தாண்டி வந்தாங்க? செங்கடல் தாண்டி எல்லாம் வந்துட்டாங்க. செங்கடல் எதுக்கு இங்க ஒப்பிடப்பட்டிருக்கு? ஞானஸ்தானம். அப்ப எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இங்க இஸ்ராயல் ஜனங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க, எல்லாரும் போயிடலாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது நேருக்கு வழியா ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்லும் போது, உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ராயல் ஜனங்க ஞானஸ்தானம் சொல்லும் போது, ஞானஸ்தானத்தின் பாடத்தை நீங்க அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில எடுக்கலாம். அதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஞானஸ்தானத்துல லெவல்ஸ் இருக்கு. ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? மணந்து அவங்க பாடம் என்ன பண்ணப்பட்டுச்சு, அவங்க இந்த உலகத்தை விட ஒரு ஸ்டெப் மேலதான். அப்படி ஒரு ஸ்டெப் மேல இந்த உலகத்தை இன்னைக்கு யாரு? ஒரு ஸ்கூல்ல போய் இப்ப எப்படி தெரியல, அவன் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் கூட நல்ல நல்ல எதுல பார்த்து சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா சேர்த்து விட்டாங்க, சரியில்லை. பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலா, ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு கிறிஸ்தவன் என்னதான் இருந்தா கூட ஒரு ஸ்டெப் மேலதான். ஏன்? அவன் ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்துல இருந்து அவன் பார்த்தது நல்லா பண்ணிருப்பான், ஒரு ஸ்டெப் மேலதான் இருப்பான். நம்ம அதுதான் இங்க பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கும்போது அப்போ கிறிஸ்தவங்க சொல்லும் போது இந்த பி குரூப் இந்த லெவல் நம்ம பார்க்கும்போது, அப்போ அந்த உலகத்துல இருந்து தேவன் பிரிச்சு எடுத்த எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் மனம் திரும்பின இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க கூடியங்க, இயேசுவ ரட்சகர்னு விசுவாசிப்பாங்க, அவங்க பாவ மன்னிப்பு உண்டு விசுவாசிப்பாங்க. ஜெனரலா ஒரு விசுவாசம், பொதுவான விசுவாசம் பைபிள்ல இருக்காது. பொதுவான விசுவாசம் கூடிய ஜனங்களை கூப்பிட்டு வந்துடுறது. ஆனா என்ன அது போதுமா? பொதுவான விசுவாசம் இருக்கக்கூடிய ஆசரிப்பு உலகத்துக்குள்ள போய் முடியுமா? கேம்ப் வரைக்கும் தான் வரலாம், 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்க வச்சுருவாரு. பொதுவான விசுவாசம் இருக்கிற மனுஷன் தூரத்துல இருந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா, அங்க என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அறிவு, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அவன் அறியப்படாதவனா இருக்கான். ஆனா அதுலேருந்து அந்த தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்ல இருந்து அந்த அழைக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லலாம், அவங்கல இருந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சிலர் பார்க்கலாம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சொல்லும் போது நம்ம என்னதான் நம்ம பாரம்பரியமா கிறிஸ்தவங்களா இருந்தா கூட அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கேட்டகரிக்கு வரணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம பாக்குறோம்னா, அந்த லேவி கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணாரு பண்ணும்போது தெரிந்து கொண்டாடணும் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு வருஷம் படிக்கிறப்ப இந்த ஒன்னு பேருன்னு நினைக்கிறேன், தெரிந்து ராஜதிக ஆசாரிய கூட்டமா தெரிந்து கொண்டாடு 1 பேரு 2:7 கொடுங்க. அந்த கால ஊர்ல இருந்து தூரத்துல பார்த்தா வந்து தெரியாது, அந்த லேவி கோத்திரத்தாக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அவங்க தான் சூசன் பாக்குறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம பார்க்கும்போது அந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்து அந்த ஒரு கேட்டகரியில இருந்து நம்மளை பிரிச்சு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, வாசல் எந்த பக்கம் இருக்கு, கிழக்கு பக்கம் இருக்கு. ஆனா புரிவாதமா போய் பின்னாடி போய் தேர்றது, செய்தியை பாக்குறது, அங்க போய் தேர்றது. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வருஷம் படிக்கலாம், 7ஆம் வருஷம் நினைக்கிறேன், 9ஆம் வருஷம் படிக்கலாம். பாருங்க, நானே வாசல், போப் கிடையாது வாசல். கிறிஸ்தவனா இருந்து நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கோவில் போல பின்னாடி போய் சேர்ற மாதிரி. நான் யாரையும் புரட்சி சொல்ல, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நாம் அறியாமல் இருந்து வெளியே பண்ணணும், நம் விசுவாசத்தை ஊழி கட்டப்படணும், நம் நம்பிக்கைகள் இன்னும் வளரணும். நாம் எதில் அறியப்பட்டிருக்கோமோ அது நிலைத்திருக்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஆகவே நாங்க பார்க்கும்போது இயேசுவே வாசல். அப்படி இயேசுவே வாசல் தான், அந்த இயேசுன்னு ஒரு பெயர் கூட தாண்டதா. இப்போ என்ன பொருளா இருக்கிற பார்க்கும்போது, இப்ப இந்த உலகத்துல அநேக வாசல்கள் உண்டு சகோதர சகோதரத்துல. இஸ்லாம் ஒரு வாசல் தான், ஒரு புத்திசம் ஒரு வாசல் தான், திருக்குறள் ஒரு வாசல் தான்,
பகுத்தறிவு பெரியார்களுக்கு அது தத்துவம் ஒரு வாசல் தான். இன்னும் நாளைக்கு சொல்லும் போது சச்சிதானந்தா பிரேமானந்தா அவங்க ஒரு வாசலை போட்டு அந்த வழியா வாசல் போட்டு தாழ்வான பல பெரிய அகல பாதாளத்துல இந்த வாசகமா சித்தரிக்கப்பட்ட அலங்காரமா தான் இருக்கு. அந்த ஆசையால தொடர்ந்து உள்ள போனா ரொம்ப கஷ்டம். அது மரணத்துக்கு போற, அது பாதாளத்துக்கு போற வழி. ஆனா நாம இங்க பார்க்கும் போது நாம அப்படிப்பட்டு இதை தொட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், தெரிந்து கொள்ளப்பட தகுதி இல்லாத கிட்ட வந்து டச் பண்ணா மரணத்துக்கு பாக்குறோம்னா இருக்கான்னு பாக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கும் போது இந்த இயேசுன்னு சொல்லக்கூடிய அந்த வாசல், அப்ப நம்ம சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவே வாசல்னா அது என்ன சத்தியம் பார்க்கும் போது கரெக்டா ஒரு சத்தியம் பார்க்க பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அந்த வருஷத்தை படிங்கிற ஒரு மத்தியஸ்தர் 2ஆம் 6ஆம் சொன்னா 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:6 தம்மை எல்லாரும் மீட்கும் பொருளாக வானத்திலும் பூமியிலும் வேற எந்த ஒரு நாமமும் அறியப்படவில்லை. இயேசுவின் நாமம் அல்லாம வேற எந்த நாமம் பூமிக்கே கட்டளைப்படவில்லை. எந்த நாமத்தின் மூலமா கிறிஸ்துவ மண்டலத்திலே பார்க்கும் எத்தனை நாமம் இருக்கு. ஜோசப்பர் இருக்கிறாங்க, மரியாதை இருக்கிறாங்க, வேளாங்கண்ணி அண்ணன் வேளாங்கண்ணி இருக்கிறாங்க. எந்த வாசலும் அல்ல பரலோகத்துக்கு வானத்துக்கு பூமிக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்குரிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு மனுஷன் போகணும்னா தேவ ராஜ்யமாகிய பரலோகத்து ராஜ்யத்துக்கு ஒருத்தர் போகணும்னு சொல்லும் போது ஒரே ஒரு வாசல் தான் அருளப்பட்டிருக்கு. குருடனா இருந்தால் போக முடியாது. தேவன் இரக்கத்தினால நம்முடைய மன கண்ணை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்த வாசல் அடையாளம் காட்டுறாங்க. அதனால 1 தீமோத்தேயு 1:3 படிக்கும். 1 தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி வேத பக்திக்கு ஏதுவான சத்தியத்தையும் அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு உண்டாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்பு தேவன் கொடுத்தாதான் உண்டு. ஆனா தேவன் வாய்ப்பை கொடுப்பாரு, நம்ம இடத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கேன். அறிகிற அறிவுக்குரிய வாய்ப்பு கொடுப்பாரு. விசுவாசம் என்ன பண்ணணும், நமக்கு நம்மளுடைய கடமை நம்மளேந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்ய முடியும்னா செய்யணும்னா நம்ம என்ன பண்ணோம். விசுவாசம்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட தான் இருக்கு. தேவன் விசுவாசத்தையும் அவரே தொடக்கிற போது ராங்கான அவரே விசுவாசம் தொடக்கிறாருன்னா விசுவாசத்தை நமக்குள் தொடங்கும்படி தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார். ஆனா விசுவாசிக்காம போகிற ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுடைய பங்கா இருக்கு. அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் சொல்லும் போது இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசிக்க கூட சான்ஸ் கொடுக்கல, சத்தியத்தை கொடுக்கல. ஆனா இந்த வாசல் வழியா உள் பிரவேசிக்கிறது என்னன்னா இயேசுவே அந்த வாசலை கண்டறியக்கூடிய சத்தியத்தை கொடுக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டது. அந்த விசுவாசத்தினால உள்ள ஸ்டெப் வச்சு பார்த்தா இவ்வளவு நாள் இங்க பார்க்கும்போது தூரத்துல பார்த்தா ஒரு புதுசா ஒரு ஆள் அன்னைக்குதான் ஆசாரன் கூட அந்த ஏஜ் எல்லாம் தகுதி ஆகி உள்ள என்றானா இப்படி ஒரு விஷயம் இருக்கா, நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்திருக்கோம். உள்ள வரும்போது பார்த்தா வந்த உடனே ஒரு பலிபீடம் கண்ணுக்கு தெரியும். இந்த பலிபீடத்துல என்ன நெருப்பு புகை போகுது. அப்ப உள்ள வந்த மனுஷன் முதல்ல பார்க்கிற விஷயம் என்னன்னா நாட்டுக்கு கூட இடத்துல இந்த பலிபீடம். இந்த பலிபீடம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பலிபீடத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு வருஷம் படிக்கல பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷம் படிங்க. சரி அது இல்லைங்க அந்த வருஷம் எடுங்க. கொலேசியர் 2ஆம் 13-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சுவைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த பலிபீடத்தை பார்க்கும்போது இந்த வசனம் தான் நம்ம நிதானிக்க வேண்டியதா இருக்கு. அவர் நம்ம பாவம் இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் நமக்காக பலியிடப்பட்டார். நாம மீட்கும்படி அவர் தண்டிக்கப்பட்டார். நாம ரட்சிக்கும்படி அவர் மரணத்துக்கு உட்பட்டார்.
நாமும் பரிசுத்தம் அடையும்படி அவர் வாதிக்கப்பட்டார். அவருடைய பலி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனியை நீக்கும் பொருளா தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய பலியினால நம்மே இருந்த சாபம், நம்மே இருந்த பாவம், நம்மே இருந்த எல்லா விதமான கோபாக்கிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம். அது இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியை அதை அடையாளப்படுத்துறதா இருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தும் தம்மை தாமே அவர் கொள்ளையாடின பொருளை எண்ணாமல், தேவனுக்கு சரிசமமாக அவர் தம்மை உயர்த்தாமல், அவர் தன்னை அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை சகோதரன் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மரணத்துக்கு அதிகாரம் இந்த பிசாசனை தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய ஜீவனை கொடுத்து மரணத்துக்கு பார்த்ததாக இருந்த நம்ம சிறைப்பட்ட நம்மை சிறையாக்கி நம்மை விடுவிச்சார். மரணத்திலே பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துடைய பலியையும் அந்த பலி பீடத்தை பார்க்கும்போது இயேசுவே நமக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கார். தேவன் தம்முடைய ஒரே தரான குமாரனை கொடுத்தாப்பா ஒன்ன உள்ள என்ட்ரி பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்க கூடியதா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ட்ரு ஆன ஒண்ணு பலி பீடம். அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம விசுவாசம் வர சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது இயேசுவே தேவனுக்கு மனுஷருக்கு பத்தியஸ்தர் சொல்லி நம்ம விசுவாசிச்சு அவரை பின்பற்றணும்னு சொல்லி நம்ம உள்ள போகும்போது பின்பற்றணும் நான் சொல்லும்போது இயேசுவை ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது விசுவாசம் உள்ள போகும்போது அவருடைய பலியை அவருடைய மரணத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பலிபீடத்தை தாண்டின ஒண்ணா இப்ப கொஞ்சம் நம்ம சொல்லும் போது எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த அது சுருக்கமா நான் சொல்றேன், நமக்காக இயேசு கிறிஸ்து கந்தரா ஆயிட்டார். பீஸ் பீஸா பிக்கப்பட்டார். தன்னுடைய சிருஷ்டி மூலமா கொட்டப்பட்டார். நம்ம வீட்டு நம்ம வளர்க்கிற ஒரு நாய் நம்ம மேல நம்ம கடிச்சா நம்ம கடிக்க வந்தா எப்படி இருக்கும்? அதை விட கேவலமான மனுஷன். அந்த மனுஷன் அவர் குட்டணும், அந்த மனுஷன் அவர் கொட்டணும். ஒரு அசுத்தமான ஒரு சேரிக்குள்ள ஒரு துர்நாற்றம் ஏதாச்சும் நேரத்துக்கு நம்ம போனா எப்படி இருக்கும்? நமக்கு அங்க இருக்க முடியாது. இந்த பூமியில ஒரு நாற்றம் அடிக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. இந்த பூமியை நம்ம பார்க்கும்போது ஒரு அசுத்தமான ஒரு இடமா இருந்துச்சு. நாம நீக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த அசுத்தமான இந்த இடத்துக்கு பரிசுத்தரா இந்த இயேசு கிறிஸ்து வந்தார். அதான் பரிசுத்தார். இப்ப நமக்கு என்ன தோணுது? அவங்க மனசாட்சி கொஞ்சம் வேலை செய்யுது, நல்ல மனசாட்சி கிடைக்கும். அந்த பலிபீடத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மனசாட்சி நம்மளை பாவின்னு நம்மள இன்னும் அதிகமா உணர செய்யுது. இயேசு கிறிஸ்து பார்த்துக்காக மரிச்சாரு நான் உணர்ந்து அடுத்த வேலை அப்படி உணரும் போது நமக்கு நல் மனசாட்சி வரும்போது நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். அடுத்த ஸ்டெப் அதுதான் ஸ்டெப் போகும்போது அந்த வெண்கல சுத்திகரிக்காதுல தண்ணி இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது வருஷப்படி 5ஆம் அதிகாரத்துல 25 தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் இலையற்றதுமான பசுமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அந்த திருவசனமாகிய அந்த தண்ணீர், இந்த தண்ணீர் ஒரு தண்ணீர் எப்படி அது கரை திரை அழுக்கு ஒரு அழுக்கு இருந்தா தண்ணி ஊற்றுவோம், கரை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும். அப்ப நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சக்திய உபதேசம் அவருடைய வசனம் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மள சுத்திகரிக்கும். எப்ப சுத்திகரிக்குன்னா எப்படின்னா அந்த தண்ணி தொட்டி போய் பார்க்கும்போது என்ன தெரியும்? நமக்கு நம்மளோட முகம் தெரியும். நம்மளுடைய முகம் யாருக்கு தெரியாது. இன்னொரு முகம் எனக்கு இருக்கு, ரொம்ப மோசமான முகம். அது ஆதாமின் முகம். அது ரொம்ப பாவ சாப சுபாவத்தினான முகம். அந்த முகம் இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு இப்பதான் தெரியுது. எப்ப தெரிஞ்சதுன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் எங்க வீட்டு பக்கத்து சின்ன வயசுல சைக்கிள் எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட்டு போகும்போது அங்க ஒருத்தர் மைக் பிடிச்சி சொல்றாரு, பாருங்களே அப்படின்னு சொல்லும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போனேன். என்ன இருந்தாலும் இப்படி சொல்றாரு, நம்ம யாரப்பா எனக்கு தெரிஞ்சு அப்படி பேசிட்டு அப்படியே போயிடுது போவோம். ஆனா ஒரு நாள் அந்த சத்திய வசனன்ற தண்ணீர் வந்து என் மூணு பார்க்கும்போது நான் பாவி இல்லை வேண பாவி 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 போய் இதுக்கு போட்டு பிரதான பாவி போட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயமா இருந்துச்சு. நாம அந்த வசனம் வரும்போது நம்மளுடைய நல் மனசாட்சி நம்மளுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளுடைய சுபாவத்தினுடைய அந்த அந்தகார கிரிகள் எல்லாம் மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் நமக்கு வெளிப்பட்டு நம்மள அந்த திரு வசனமானது நம்ம சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ கை காலெல்லாம் கழுவி நம்முடைய கிரிகளை சுத்தம் பண்றது. கை காலம் என்ன? கை கிரியல் கால் வழியா இருக்கு உங்களுக்கு.
இப்ப நம்ம தேவனுடைய சத்தியத்தை கைக்கும் நடக்க வேண்டிய வழி இது வரைக்கும் சினிமா தேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு படம் தான் வருது. நம்ம 3 வேலையும் கண்டினியூஸா கூட ஒரு படத்தை பார்த்துருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் இதுல போய் டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அப்படி போன கால் சத்தி ரொம்ப கழுவுனோம். என்ன ஆயிடுச்சுன்னா போல கை எதுக்கு எடுத்தாலும் அந்த கை என்ன பண்ண எனக்கு 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 வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போற இந்த கை எனக்கு சொல்ற அந்த கைய தேவன் என்ன சொல்றாருன்னா அவரு சத்திய வசனம் வரும்போது அந்த கையின் கிரியை என்ன பண்றாரு அவரு சுத்தி முகம். இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த பாவ சாயலான மனுஷன் படிக்கிறதுன்னா அந்த முகத்தை என்ன பண்றதுன்னா அந்த தண்ணி வச்சு கழுவுறோம். கழுவிட்டு இது எப்படி இருக்கும்னா சுத்தமா இருக்கும். அப்போ இந்த தண்ணியில நம்ம சுத்தி கழிக்கிறது நம்ம பார்க்கும்போது அது எதை குறிக்குதுன்னா ஞானஸ்தானத்தை குறிக்குது. ஏசு கிறிஸ்துடைய பலியை பார்த்து பிரமிச்சு நின்ற நாம அந்த பலிக்கு நம்மை பங்காளிகளா ஆக்கிக்கிறோம். ஓ தேவனுக்கு இந்த மனுஷன் எவ்வளோ உயர்ந்தவரா இருந்த கூட தன்னை தாழ்த்தி இந்த அளவுக்கு தன்னை பலி செலுத்தினாருன்னா பாவியான எனக்கு கிருபை செஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். நான் எப்படி தேவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன அந்த வசனத்தின் மூலமா நம்ம எல்லாரும் உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வு உண்டாகுது. அப்போ பரிசுத்தம் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் சொல்லுங்க. இந்த பரிசுத்தை செஞ்சு நல் மனசாட்சி வரும்போது தேவனோட கமிட் ஆகலாம். கமிட்மெண்ட் இருக்கு காட். என்ன கமிட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது ஒண்ணு பேர் அதை படிக்கிறோம். நல் மனசை வாசம் படிக்கிறாரு. இந்த பேர் 3வது 3வது 20 இருக்கு. 2 பேர் 3வது 20 இருக்கு. அந்த ஆவிகள் பூர்வத்திலே எந்த எந்த அதிகாரத்துல ஒண்ணு பேர் இருக்கு. 3:20 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து அதுவே நம்ம தண்ணியில மூழ்கி நம்ம எடுத்த ஞானஸ்தானம் நம்ம தண்ணியில மூழ்கி எழுதி எந்திரிக்கிட்டு குளிக்கிறதுக்கான் நான் சொல்றாரு. அவன் பார்க்கும்போது நம்மளுடைய சரீர அழுக்க சுத்திகரிக்க நம்ம வீட்டுல குளிக்கிறது இல்லையா, நம்ம போட்டு குளிக்கிறது. அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லப்பா. இல்ல சபையில மெம்பர் ஆகணுன்ற ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லப்பா. நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லப்பா. எனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, உலகத்துல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, திடீர்னு ஆகி செத்து போயிட்டா பரவக்கு போன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லப்பான்னு சொல்லிட்டு உன் மனசாட்சி சுத்திகரித்து தேவனோட நல் மனசாட்சி கிடைச்சதோ உடன்படிக்கை பண்ணக்கூட அந்த ஞானஸ்தானம் சொல்லுங்க. அப்ப தேவன் கிட்ட நல் மனசாட்சி என்ன உடன்படிக்கை பண்றோம் நம்ம. அப்ப பார்க்கும் போது இந்த திரையை நீக்கி உள்ள வந்துட்டோம். இந்த திரைக்குள்ள போகணும்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, யோசிக்க வைக்கிறாரு. இந்த முதலாம் திரையை எடுத்துட்டு உள்ள வந்துட்டப்பா, நீ 2வது திரையை திறந்து அந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள வரணும்னா நீ நல்லா சிந்திச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ, இல்லைன்னா அப்படியே திரும்பி போயிடலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. வேற என்ன பண்ண போறது இல்லைன்னா அது ஏன் சொல்லி கேட்க போறது. அப்போ அந்த முதலாம் திரையை விலைக்கு உள்ள போயிட்டா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த முதலாம் திரைக்குள்ள போயிட்டா ஒண்ணு நேரம் அங்க போகணும். எங்க 2 திரைக்கு போற அளவுக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த முதலாம் திரைக்குள்ள போகக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஏசு சுருக்கமா சொல்ல ஏசு கிறிஸ்து என்னை பின்பற்றவர்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அதுக்கு சகலமா அடங்கணும். அது கதை பேசிக்கிட்டே இருக்கும். சத்தியத்தை தான் நிஜத்தை தான் சொல்றேன். பக்கமா நம்ம பேசலாம். ஆனா ஒரே வசனத்துல எல்லா பொருளும் அடங்குது. ஒருத்தர் என்னை பின்பற்று வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வரத்துக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஆனா நம்ம சுவிசேஷ கோடுல பார்க்கும்போது அப்படி யாரும் பிரச்சனை கேட்கறது இல்லை. அதே மாதிரி தேவனா 1 வருஷமா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத ஞானஸ்தானம் எடுக்கலாம் பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேவனே தெரியாம தேவனா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி ஒத்துக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் கேட்கிறார், மனுஷன் அல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மழையில வேலையை வந்து இந்த பிறகு நாங்க எடுத்துறேன், தயவு செஞ்சு ஞானஸ்தானம் எடுத்துருங்க. இல்ல நீங்க ரொம்ப மோசமான ஆள் ஞானத்தை எடுக்கல நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது, அவர் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லலாம், தேவன் சொல்றது ஒரு சித்தம் என்னன்னா பின்பற்ற வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்துன்னு சொல்றது. அதுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா அப்ப உங்களை நீங்க வெறுக்கிறேன்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டீங்கன்னா
தேவன் கையெழுத்து போறாரு அந்த உடன்படிக்கையில. என்ன போறாரு அந்த உடன்படிக்கையில? அவர் கையெழுத்துக்கு பார்க்கும்போது இப்ப நம்ம பாக்குறோம், உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. உள்ள வந்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதம் அது உள்ள நெறி இருக்கு, அதான் பார்ப்போம். அந்த உள்ள உள்ளதை நீ கதை படிப்ப, உன்னை நீ வெறுத்தாதான் உள்ள கதை படிக்கணும், உள்ள நீ சர்வே பண்ண முடியும். அந்த தேவன் கிளியரா இருக்காரு. நீ வெறுத்துட்டு வரதா இந்த முதலாம் கூட வா, அப்படி நம்ம வா நான் சொல்றேன், தேவன் சொல்றேன், அந்த ஆங்கில சொல்ல தருது. நமக்கு இதெல்லாம் மரியாதைக்குரியது தான், அந்த வசன ஸ்டாண்டர்டு. நீ உன்னை வெறுத்துட்டு உள்ள வரனா வா, அப்படி நீங்க வரணும்னா அப்படி வந்தாதான் இங்க முதலாம் கூடாரத்துல உள்பட வேலை கரெக்டா செய்ய முடியும். அங்க வந்துட்டு கேம்ப் ஒரு 40 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ சொல்லி வந்தா அங்க என்ன ப்ராப்ளம் வந்துரும்னா மரணம் சம்பவிச்சிடும். இந்த கூடாரத்துக்குள்ள போகும்போது நேரம் தோடிட்டே இருக்க பெல்ட் போய் கை கட்டில உள்ள ஒரு ஆள் அடுப்போம். அவரு ஏதாவது தப்பு பண்ணி அது மணியா இருக்கு பெல் சத்தமே கேட்கற வெளியே ஒரு ஆள் தான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சத்தமே கேட்கலாம் அப்படின்னு சொல்ல கையை கட்டி தான் வெளியே இருக்கும். அவரு ஏன் அப்படின்னா பார்க்கலாம், அவரை மூவ் பண்ணி இவரு டைரக்ட் டக்குன்னு உள்ள போயிட்டாருன்னா அவருக்கு இவருக்கு மரணம் வந்துடும். நம்ம பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலம் சொல்லும் போது அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஞானஸ்தானம் சொல்லுவோம், அது உடன்படிக்கை நான் சொல்லிட்டாங்க. அந்த உடன்படிக்கை செஞ்சா அது நம்ம விளக்கு உள்ள போயிடலாம். ஞானஸ்தானம் பண்ணிட்டு நான் தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி, சித்தம்னா சுருக்கமா சொல்லிட்டேன், என்ன நானே வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதான் கலாச்சார 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் நினைக்கிறேன், சரியா? கலாச்சார 24 தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவர்கள் தன்னுடைய எல்லா மாம்சத்தையும் நம்முடைய சொந்த வாழ்க்கை விருப்பம், நம்ம நேரம், காலம், பணம், பதவி, ஆசை, மரியாதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணா பிளெட்ஜ் பண்ணியிருக்கோம். அது சுருக்க சொன்னா இங்க போறதுக்கு என்ன தெரியுங்களா, நம்ம உடன்படிக்கையோட சாராம்சம் சுருக்கமா எதை நம்ம பிளெட்ஜ் பண்ணியிருக்கோம், எதை நம்ம பிளெட்ஜ் பண்ணிருக்கோம்னா எதை நம்ம பணையம் வச்சிருக்கோம், எதை பணையம் வச்சு உள்ள போற தெரியுங்களா? லைஃப், தன்னோட வாழ்க்கைய இன்னும் நம்ம எவ்வளவு நாள் வாழ்வோம் அப்படி யோசிப்பாரு. அந்த வாழ்க்கைய நம்ம என்ன பண்றோம், இந்த பூமியில நம்ம சொந்த விருப்பத்தின்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய இனி நாம் வாழ்றதுன்னு சொல்லி அதை நம்ம பணையமா பிளெட்ஜ் பண்ணிட்டு உள்ள போயிருக்கோம். ஏன் அதை பிளெட்ஜ் பண்ணிட்டு உள்ள போறோம்னா, இந்த முதலாம் கூடாரம்ன்றது இங்க என்ன பொருளா இருக்குன்னா என்ன பொருள் தெரியுங்களா? அதோட பொருள் ஏன் அவ்வளோ நம்ம லைஃபை பிளெட்ஜ் பண்ணாதான் உள்ள வரணும். அது ஏன் அந்த ஞானத்தான் உடன்படிக்கையும் சாராம்சத்தை நீ ஞானத்தான் எடுக்கும் உன்னை வெறுத்து உங்களோட வாழ்க்கையை நீ உங்களோட ஜீவனை இழக்கணும். உன்னை வெறுக்கணும்னா அதான் அர்த்தம். உங்களோட சிலுவை மரணம் என்னது அது அடையாளப்பட்டது. நம்ம பார்க்கும்போது நம்ம சொந்த விருப்பம் உள்ளவர்களாந்து கூட சிலுவையில் இருக்கிறோம் என்னன்றது நம்ம பார்த்தோம். விருப்பத்தை செஞ்சுக்க முடியாது, நினைச்ச டக்குன்னு சாப்பிட முடியுமா? உயிர் இருக்கும், ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா என்ன பண்ண ரைட் கிடையாது, சிலுவை விட்டு இறங்கக்கூடாது. இந்த வழியை பொறுத்துட்டு இருக்கணும். அதுக்கு பேர் தான் தண்ணி தானே வெறுக்கிறது. அப்ப தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம கடைபிடிச்சு நடக்கும் போது வலிக்கும், திட்டுவாங்க, அவமானம் வரும், நிந்தைகள் வரும், நெருக்கங்கள் வரும், நீதி நிமித்த துன்பப்படுறது அந்த வலி. உண்மையை பேசினா வலிக்கும், நஷ்டம் வரும் நமக்கு. பொய்ய பேசினா ஆயிரம் கீழே இறங்கி ஜாலியா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன கண்டி சொல்றாங்க, அப்படி முடியாது. ஏன் அப்படின்னா முன்னாடியே தேவன் தெளிவுபட்டு கேட்டுக்கிறாரு, விருப்பம்னா உள்ள வாப்பான்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்க கூடிய அது பார்க்கும்போது உடன்படிக்கை செஞ்சுட்டு போறோம். உடன்படிக்கை நம்ம செஞ்சா கூட நம்மளாம் பாவிதானே. ஞானஸ்தானத்துல கிடைக்கூடிய பெனிஃபிட் நாம எப்படி தேவனோட உடன்படிக்கை செஞ்சுட்டு இந்த முதலாம் கூடாரத்துல போகிறது நமக்கு எப்படி தகுதி கிடைச்சதுன்னு பார்க்கும்போது அதான் சகோதரர், அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி. நம்ம பார்க்கும்போது ஒரு வருஷம் படிக்கல பாருங்க, இதுதான் சரி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இயேசுக்கு இந்த திரை எதை குறிக்கிறதா இருக்கப்பா? திரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை எது வழியா இந்த வழியை உண்டாக்குனாரா? இந்த முதலாம் கூடாரம், இந்த 2ஆம் கூடாரத்துக்கு போற வழி முதலாம் கூடாரம். இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ள எப்படி போறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சது, எப்படி நமக்கு ஒரு வே கிடைச்சதுதான் சொல்லுங்க. மாம்சத்தை திரை வழியை நமக்கு என்ன பண்றாருன்னா இந்த ஒரு வழியை உண்டாக்குறாரு பார்ப்போம்.
மாம்சத்தின் திரை வழியான என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நம்ம சுத்திகள் உள்ள போகும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல அந்த 27ஆம் வசனம் படிங்க. 28 அவர் தரித்துக் கொள்ளுங்கள். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப என்னன்னா, நம்ம உள்ள என்ட்ரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா உள்ள போகும்போது யாரா உள்ள போறோமா? இயேசு கிறிஸ்துவ சரீரத்தை நாம என்ன பண்ணிக்கிறோமா? தரிச்சுக்கிட்டோமா? உள்ள இருக்கிற ஆளு தேவன் எனக்கு யாரும் நினைச்சுதான் பாத்துக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ பார்க்கறத நினைச்சுக்கிறாரு. இப்ப என்னன்னா, நாம இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கோம் நம்ம சுருக்கமா பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை தரிச்சுக்கிட்டு எதுக்காக உள்ள போனோம்? போய் பாவம் பண்ற போய் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறவங்க நம்ம என்ன சொல்லலாம், டெய்லி அன்றாட நம்ம வாழ்க்கையில உலகத்தால போல பழைய வீடான செய்து நடக்கிறதுக்கு அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சரித்து கொடுத்து அந்த பரிசுத்தத்துக்கு போட்டு அந்த சான்ஸ் கொடுத்தாரு நமக்கு. அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு சுருக்கமா நம்ம பார்க்கும்போது அந்த மேஜை இருக்கும். இந்த மேஜையில உள்ள அப்பத்தை என்ன பண்ணுமா இங்க பார்க்கும்போது மாத்தணும். இங்க அதுக்கு எது பொருளா இருக்கு நம்ம பார்க்கணும். இங்க அப்போ 66 புஸ்தகம் பார்க்கும்போது அதை எப்படி 6ஆம் அதிகாரத்துல 1-2 படிங்க. சுருக்கமா நான் வந்துடும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனதிரும்புங்கள். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அதாவது என்ன, பேசுறது வாரம் வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ். அர்த்தம் என்னன்னா, ஞானஸ்தானம் எங்க இருக்கான்? உள்ள போக தகுதி மறுபடியும் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடாது. விசுவாசம், இங்க விசுவாசம் இந்த ஈஸ்ட் கேட்கறது அந்த உள்ளே போவான். இந்த நிலையிலே இருக்கக்கூடாது. அப்போ பிகினர்ஸாக இருந்துட்டு ஒரு பால் குடிக்கிற குழந்தைகளை போல அப்போ நம்ம பார்க்கும்போது முதல்ல ஒரு பேசிக் சப்ஜெக்ட் நம்ம கேட்டுட்டு நம்ம ஒப்பு கொடுத்து அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு அதே நம்ம பைபிள் ஸ்டோர் ஆயிடலாம் எங்க போயிடலாம் அப்படின்னு நடக்குது. ஆனா சகோதரி நம்ம பார்க்கும்போது வேற மாணவராக இருக்கும்போது நம்ம உண்மையா சுத்தி கேட்குது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஒரு வேற மாணவனா ஆனா நம்ம இங்க வரைக்கும் போகலாம். ஆனா யாரானா நம்ம அதுக்கப்புறம் மகா பரிசுத்தத்துக்குள்ள போகணும்னு பார்க்கும்போது ரோமர் 12:1 படிங்க சுருக்கமா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ தேவனுக்கு நம்ம புத்தியுள்ள ஆராதனைய ஜீவபலியா நம்ம ஒப்புக் கொடுக்கும்படியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிருக்கோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த அப்பத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். சகோதரர் ஒருமித்து கூலி வாசத்தோடு எத்தனை நன்மையோ எங்குமா இருக்கிறது. அப்ப பக்கத்துல ஒருத்தர் ஆசிரியத்தை பேசுறது இல்ல, வீணான காரியத்தை பேசுறது இல்ல. அப்படி பேச இருக்கிறது ட்ரைன் ஆயிடும். அப்ப சகோதரருக்குள்ள ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஆராதனை போல அழைக்கப்பட்ட விசுவாசம் உள்ள சகோதரை தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு சகோதரும் அவரை ஐக்கியம் வச்சு விசுவாசத்துல நாளைக்கு நாள் பெருகும்படி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்குது. ஆனால் அந்த அப்போ புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கோம். புதுப்பிக்கப்படுறது அறிவுல பெருகிறதுக்காக அல்ல, நாம் எதற்காக உள்ள இருக்கோம் அதான் பாயிண்ட். ஏன் நாம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்? அப்படியே போய் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எங்க போறதுக்காக? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்காக தான் நம்ம உள்ள போறோம். அதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அதுல நாம் நிலைத்திருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த மேஜையில் உள்ள அப்பத்தை நம்ம மாத்திட்டே இருக்கணும். 2வது காரியம் நம்ம என்ன பார்க்கறோம்னா அந்த குத்து விளக்குல உள்ள அந்த எண்ணெய், அந்த தீபம் அது அணையாதபடி. அப்ப தீபம் எதை குறிக்கிறது? ஒளி எதை குறிக்கிறது? வேற வெளிச்சாங்க இல்ல, அங்க வேற அந்நிய வெளிச்சம் உள்ள வர முடியாது. உள்ள வந்து அங்க என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது. விலைக்கு எந்த இருட்டாயிடும். கண்ணானது கெட்டு போல சரீரம் இருக்காது. கண் எதை குறிக்குது? 2-4 அறிவு கண்ணு படிக்கணும். அறிவு கண்ணு படிக்கும். அப்ப அறிவு கண்ணு சொல்லும்போது சத்தியமே அந்த ஒளியா இருக்கு, வேதமே நமக்கு வெளிச்சமா இருக்கு. நீங்க நரவுகள் சொல்ற வலது புறம் இடது புறம் சாயாத படிக்க நாம் இதுதான் போகணும்னு சொல்லக்கூடிய வழி நம்ம பார்க்கும்போது அது சத்தியமா இருக்கு. அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை அறியக்கூடிய அறிந்த அறிவை தக்க வச்சுக்கணும்னா அது நிலைத்திருக்கணும்னா அது பெருகணும்னா என்ன ஊட்டிக்கிட்டே இருந்தாலும் விலைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்னன்னா பரிசுத்த ஆவி பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதபடி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை நீங்கள் அவிழ்த்து போடாதபடி, அப்போ நாம ஆவியை நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே நீங்களும்
பிள்ளைகளுக்கு நல்ல இவருக்கு பரமபிதா கொடுத்த அந்த ஆவி பரிசுத்த ஆவி வரும்போது என்ன கிடைக்கும் நமக்கு சகல சக்திக்குள் நடத்தப்படும். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம வாங்கி அதை எப்பொழுதுமே தக்க. அப்போ தேவன் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கிறோம், நீங்களே உலகம் வெளிச்சம் நிறைய நீங்களே வெளிச்ச போய் பிள்ளைகள் அழைக்க போய் எல்லாம் நம்ம அழைக்க போய் உள்ள போயிட்டோம். ஆனா இப்ப என்ன பார்க்கும்போது நம்ம மொத்தமா பார்க்கும்போது மங்கி இருந்த தெரியாதோம் கொஞ்சம் என்ன காலியாகி இன்னைக்கு நம்ம தான் நிதானிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி நல்லா எழுஞ்சிட்டு தான் இருந்துச்சு, பிகினிங்ல நல்லா இருந்துச்சு, சொல்லும்போது சொல்ற ஆரம்பத்துல ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. யார் மேல? மனைவி மேலையா, கணவன் மேலையா, சகோதரன், தேவன் மேல. அது நம்ம மாசத்துக்கு படி வைக்கிற அன்பு இல்ல, தேவன் மேல வைக்கிற அன்பு நல்லா இருந்துச்சுப்பா. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைய குறைய என்ன குறைய தீபம் குறைஞ்சிட்டு மங்கி எரியில தெரியாத தேவன் சொல்றாரு, பயப்படாதீங்க. அதான் பசங்க நம்ம சொல்லுது, தைரியமா கிருபாசங்க அன்னைக்கு போறதுக்கு இந்த உடன்படிக்கை ஒரு சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நம்ம பாவம் செய்து இருப்போமே ஆனா கூட இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாக்கப்பட்ட தைரியம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பாவம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா பரிபூர்ணமா மன்னிக்க பார்ப்போம். அப்ப அந்த பாவமானது நமக்கு மன்னிக்கப்படும் பொழுது, நம் மனம் திரும்பும் பொழுது, நம்மை நாமே நிதானிச்சு நம்ம அறிக்கைக்கு அதை விட்டுடும் போது, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்பத்தையும் எடுத்து திராட்சை ரசத்தையும் நம்ம வாங்க புசிக்கும் நம்ம நிதானிக்கிறோம். எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றது, பசுத்தாவை லூஸ் பண்றது. பசுத்தாவின்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்து வெளியே போன சொல்லிட்டோமா சகோதரிகளே, பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கலாம், பரிசுத்த ஆவி எப்படி லூஸ் பண்ண ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க பாருங்க. நம்ம டைமை நம்ம ப்ராப்பரா செலவு பண்ணா பரிசுத்த ஆவி கிடைக்கும். அதான் நம்ம பார்க்கணும். பேக்கெட்ல இருக்க பர்ஸ்ல இருக்க பணம் மாதிரி அது நம்ம டைம். நல்ல நிறைய டைம் இருக்கும்போது நம்ம வீணா பணத்தை செலவு பண்ணி கொஞ்சம் பணம் இருக்கும்போது ஐயோ நான் ஃபீஸ் கட்டணும், ஐயோ நான் எனக்கு சாப்பாட்டுக்கு இது வாங்கணும் சொல்லிட்டு புலம்புறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு இப்ப பேக்கெட் நிறைய பணம் இருக்கு, டைம் கொடுத்துருக்காரு தேவன். நமக்கு ஒரு வருஷத்தை என்ன பண்ண போறாரு தேவன், கூட்டி கொடுக்க போறாரு. அந்த ஒரு வருஷம் சொல்லும் போது கை நிறைய காசு அள்ளி கொடுக்குறாங்க புரியறதுக்காக நான் சொல்லுவேன். அப்ப அந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணா, அப்ப ஒரு நாளைக்கு சொல்லும் போது, ஏன்னா நம்ம வந்துட்டு தேவன்னு சொல்லி அந்த சிலுவையில அப்படியே ஒரு காட்சி அப்படியே நம்ம நினைச்சு பார்த்துட்டு வாங்கி பூசிப்பா ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு நம்மை நாமே நிதானிக்க அடுத்த வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய தேவன் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய வருஷங்கள் நம்ம ஆயுசு நாட்கள் முடிவுக்குள்ள எங்க போய் ஆகணும், அதான் டார்கெட். எங்க போகணும்? மகாபரிசுக்கு போடுங்க. அப்ப விலைக்கு நல்லா ஏறிடுங்க, விலைக்கு பரிசுத்த ஆள் வேணும்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மை நாமே நிதானிச்சு தேவன் கொடுக்கறதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இனி இதுவரை நம்ம செஞ்சுதான் இருப்பாரு. யாரும் அப்படி யாருதான் அதான் நம்ம ரிலீஸ் பண்ணணும். யார் குற்றம் சொல்றது, அவங்க டிசைன்ஸ் பார்த்து உங்களுக்கு நீங்களே பிரமாணங்களை ஏற்படுத்தி கொண்டு நாம என்ன பண்ணலாம், இனிமே நான் எப்படி இருக்கிறோம், இந்த சான்ஸ் யார் கொடுக்கறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சகோதரர்களே, இந்த ஆசைப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு எத்தனை பரிசுத்தாவி கொடுத்தாரு, அவங்க உள்ள போனாரா? போகல. நம்ம இன்னும் பார்க்கும்போது காரணம் பேசுக்கு அவங்க போகல. அப்போ இந்த ஆசைப்பு கூடாரத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க செய்யறதுக்கு யாருக்கு தேவன் அந்த ஆசையை கொடுத்தாங்க, அவங்களுக்கு உள்ள போக ரைட் போக என்ன நம்ம பாக்குறோம்னா, முற்பிதாக்களுக்கு நமக்கு இன்னைக்கு வேத சத்திய வசனங்கள் வரும்படியா எவ்வளவு பேர் தங்களுடைய ஜீவனை தியாகம் பண்ணியிருக்காங்க பைபிள் கையில வரத்துக்கு. நான் சொல்றது உலக மக்கள் எல்லாரையும் நான் சொல்றேன், தேவன் தான் அவங்க கிருபையை கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல, அவங்கள தேவன் தெரிஞ்சு கொள்ளல. ஆனா நமக்கு பார்க்கும்போது தேவன் ஆர்வனை போல அழைக்கிறதுனா நம்ம கிறிஸ்து இயேசுக்குலாம் முன் குறித்து நம்ம அழைச்சி நம்ம கொண்டு போய் அந்த மகா பரிசுத்தலத்தில் போகும்படி பரிசுத்தலத்துல இருக்கிற நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம பார்க்கும்போது என்ன அடுத்து நம்ம பார்க்கும்போது தூபம் முடிச்சிருங்க. அந்த தூபம் பார்க்கும்போது அந்த தூபம்னா எபேசியர் 5:2 படி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் தம்மைத்தாமே கிறிஸ்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ அது நம்ம பார்க்கும்போது நான் இந்த வருஷத்துல என்னுடைய கீழிகள் எப்படி இருந்துச்சுன்னா தேவன் கொடுத்தா இது அப்படி சொல்ற மாதிரி பிடிக்கல அந்த வாசனை என்னுடைய லைஃப் பார்க்கணும். அதான் நம்ம மனம் திரும்ப நினைப்போம் நம்ம எல்லாருமே. நான் தேவன் சுகந்த வாசனை அவருடைய சத்தியத்தின்படி நடந்து கை கொண்டேனால தேவனுக்கு எப்படி இருக்க
ஒரு பிளீசிங் ஸ்மெல்லா இருக்கு. அவர் விரும்பக்கூடிய, அவர் முகரக்கூடிய வாசனையை போல நம்முடைய கிரியைகள் இருக்கணும்ன்றதுதான். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் தேவனுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும் போது சகோதரர்கள், அவருடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சு? சுகந்த வாசனையா இருந்துச்சு பாக்குறோம். இயேசுக்கு வெளியில உள்ள அந்த நெருப்பை போட்டுதான் அந்த இதெல்லாம் போடுவாங்க உள்ள. இயேசு கிறிஸ்துவ பலியின் மேலதான் நம்ம பலி செலுத்த முடியும். நம்ம இப்ப தனியா தேவன் கிடப்பாங்க, அவர் பலியோட கூட நாம அதுல ஒரு பங்கு செய்யறோம். அப்ப அந்த பங்கு என்ன நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிரமாண கற்பனைகள் கிரியைகளை நம்ம விசுவாசிக்கிற நான், பரிசுத்தார் பெற்ற நான், அப்ப அறிவை பெற்ற நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நடந்த வழியில நாமளும் நடக்கும்போது அந்த புகை நல்லா எழுதி ஒரு வாசனை போகுது. இந்த புகை இங்கேயே நிரப்போம். புகை எப்படி உள்ள போய் நிற்பது? புகை ஆவியா இருக்கு உள்ள போயிடும். அதான் சொல்றாரு, உங்களுக்கு பொக்கிஷங்களை எங்க சேர்த்துவீங்களா? நம்மளுடைய கிரிக்கு தக்க பலன் எங்க இருக்கு? நான் நீங்க செய்யற ஒண்ணு கூட யோசிக்கல. அதான் சொல்றாரு. அதான் நம்ம யோசிச்சு பாக்குறது. அப்ப நாம் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அங்க பலன் இருக்கு. இங்க ஒண்ணும் பிக்சை எடுக்காம தேவன் அது கூட்ட மாட்டாரு. ஏன்னா நிறைய அப்படி இருக்கு. நம்ம தப்பா சொல்லிட்டு நினைக்காதீங்க, நம்ம நிதானிக்கிறதுக்காக சொல்றேன் நான். தேவன் இங்க முதலாவது தேவன் ராஜ் தேவை சொல்லும் போது இங்க நமக்கு குறைவா என்ன பண்றது இல்ல. நமக்கு என்ன தேவையோ, ஒரு அப்பா ஒரு மகனுக்கு எப்படி பாத்துக்கிறாங்களோ அதை விட பூர்ண சகுணத்தை தான் நம்ம கொடுத்து நம்ம ஆசீர்வதிச்சிருக்க. இப்ப நாம இன்னைக்கு அப்ப எங்க இருக்கோம் நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுடைய சரீரத்துல ரத்தம்ன்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ரூம். ஃபர்ஸ்ட் ரூம் எது? இந்த ரூம் என்ன? இந்த 4 பக்கம் சித்தி மரத்துல அரைக்கப்பட்ட இந்த ரூம் யாரு? பரிசுத்த ஸ்தலம். இது யாருன்னா இதுதான் இயேசு கிறிஸ்து. அப்ப இது இயேசு கிறிஸ்துனா அப்ப இது யாரு? இதுவும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இது இயேசு கிறிஸ்துனா இது யாரு? வாசல். இதுவும் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்துல, படிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் மாட்டேன். ஜீவனுக்கு போக மார்க்கம் இல்லைங்களா? ஞானஸ்தானம் வழி, அதான் உடன்படிக்கை வாசல் இல்லைங்களா? அவர் தான் அந்த வாசல். அவருடைய நாமம், அவர் மேல விசுவாசம் வாசல். இப்போ மொத்த ஆசரிப்பு கூடாரம், இந்த முதலாம் கூடாரம், இந்த பலி, இங்க செய்யப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான். இயேசு கிறிஸ்துவே இங்க ஒரு ஆசரிப்பு கூடாரமா இருக்கிறார் நமக்கு. அதான் ஒரு வாசனை படிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கிறோம். சீக்கிரமா படிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகள் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப நாம பார்த்தோமே எல்லாமே பொருள் யாரை பத்தி தான் சொல்லுது? கிறிஸ்துவை பத்தி தான். இப்போ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம இந்த முதலாம் கூடாரத்துல இருக்குன்னா யாருக்குள்ள நின்றுட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள, அந்த சத்திய போதனைக்குள்ள, அந்த சரீரத்துக்குள்ள, அவருடைய ஜீவனுக்குள்ள நம்ம நிக்கிறோம். நிக்கிற நாம என்ன நிதானிக்கணும் சகோதரர்களே? 1 11ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 11ஆம் அதிகாரத்துல நான் படிக்கிறேங்க. அவர் 24ஆம் வசனத்தை படிங்க. 24 படிங்க. சோதனம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம இன்னைக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல எப்படி நிக்கிறோம்னா சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பார்த்ததான் எவ்வளவு ஆனாலும் நீங்க சிந்திச்சுப்பாங்க. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்துல பட்ட, அவர் அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட படிக்கும் போது அவருடைய முதுகு உழவுப்பட்டது போல இருந்துச்சு. அவரை துப்பப்பட்ட நம்ம சொல்லும் போது நாம அங்க போய் நிக்கிறதுக்காக நமக்கு தேவன உடன்படிக்கை செய்து நாம இப்ப பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அந்த வழியை உண்டாக்குறதுக்காக அவருடைய சொந்த சரீரத்தை என்ன பண்ணிருக்கார்? பிட்டிருக்கார். அவர் பிட்டதுனாலதான் நாம அவர் சரீரத்துக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? வந்திருக்கோம். அப்படி வந்தோமே இது தேவன் என்ன பண்ணாரு? அந்த குமாரனுடைய சரீரத்தை கொடுத்து பரலோகத்துக்கு நாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்பட்டிருக்காரு அவருடைய சரீரத்து மூலமா. அப்படி அவர் சரீரத்தினால் உண்டான அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை, அந்த பலியை நான் சரியான விதமா பயன்படுத்துறேன்னா அப்படின்னு தான் நம்ம நிதானிக்கிறோம். அப்போ சரீரம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட உபதேசம், பலமான சத்தியம், கேட்ட சத்தியத்துப்படி நான் நடக்கிறதுனா அப்பத்தை மாத்தணும், பரிசுத்தா இருக்கிறவங்க என்ன ஊத்தணும், தூபம், இது 3 உள்ள நடக்குதா, நமக்குள்ள நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்க வேண்டியது. அப்படி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நடந்துச்சு, கொஞ்சம் நடக்கலன்னு சொல்லும் போது நம்ம அதை அறிக்கையிட வேண்டியது. நான் அபார்த்தமா இருக்கிறேன். இந்த 1 வருஷத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்,
எனக்காக இந்த பலியை கொடுத்து இந்த உலகத்துல 1.5 கிலோமீட்டர் வெளியே தள்ளி இருக்கக்கூடிய அந்த பேர் கிறிஸ்தவங்கள என்னை பிரிச்சு எடுத்து அந்த உள்ள என்ன நடக்கிறது தெரியாத அந்த பிரகாரத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு வந்து அந்த பலிபீடத்தை தாண்டி அந்த தண்ணீர் தொட்டியை தாண்டி அந்த முதலாவது சிறை விலைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த ஸ்தலத்துல தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் இப்பொழுது வாசல் பண்ணும்படி அவருடைய சரீரத்துக்கு நான் போர்த்திக் கொள்ளும்படி கிடைச்ச அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்துறோமா, நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, நான் தவற வச்சுட்டு இருக்கேன்னா இதுதான் நம்ம நிதானிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி நிதானிச்சோம்னா நம்ம ஒருவேளை மிஸ்யூஸ் பண்றோம்னா ஒருவேளை நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது எதுக்கு இந்த பொருள் எடுக்கிறாரு அப்படின்னா மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய எச்சரிக்கையாக கூடாரத்து செஞ்சாங்க. அதே மாதிரி சொன்னப்பட்ட பிரமாணத்தின்படியே அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு கட்டளை. அப்ப மாத்தணும்னா மாத்தணும், என்ன ஏறினா செய்யணும், அப்படி செய்யலைன்னா என்ன கிடைக்கும் அவ்வளவு. இந்த வருஷத்துல நம்ம செஞ்சிருப்போமா? செஞ்சிருக்க மாட்டோம். நான் செய்யல, அப்ப நான் இந்நேரம் அந்த உடன்படிக்கையை தூக்கி விசிறிச்சிருக்கணும் தேவன். ஆனா அந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலியினுடைய பங்கு என்னன்னா இன்னொரு வருஷத்தை நம்முடைய பலிக்காக நாம் தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் தூக்கி வீசப்படாத பலிக்கு அந்த உள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தானா அது வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னா கரெக்டா நானு. ஆனா நான் செய்யலன்னு சொல்லும் போது நாம் பரிதபிக்க கூடியவனாக இல்லாம நம்ம அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு ஒரு புதிய வருஷத்தை கூட்டி கொடுத்து ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கூடிய ரத்தமும் அவர் சிலுவையில தம்முடைய மாம்சத்தை பலியா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த அந்த மாம்சமும் நம்ம தகுதியா ஏற்படுத்துறதுதான் சகோதரி இந்த நாள் நம்ம நினைவு கொள்ள வேண்டிய நாள். இன்னைக்கு தேவனை தூக்கி வெளியே அடிச்சிருக்கணும், நான் மறிச்சிருக்கணும், உடன்படிக்கை மீறிட்டார், நீ அப்பத்தை மாத்தல, அந்த எண்ணெய் ஊட்டல, ரூபத்துல இருந்து அந்த புகை வரலையப்பா, வாசனை இல்லையா, ஒரு நாட்டம் வருது எப்படி கேட்கும் போது தேவனே பார்க்கும்போது ஒரே ஒரு தரம் அந்த வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த பிரதான ஆசிரியர் தன்னோட பாவத்துக்காக மற்ற பாவத்துக்காக சிந்தி அவர் ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தது போல இந்த நாள் அதை தான் நினைவு கூறுகிறார். இந்த 12 மாசத்துல நம்ம அதை என்னென்னமோ செஞ்சு எப்படி வந்திருக்கோம். இன்னைக்கு பார்க்கும்போது நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல கிறிஸ்தியத்துக்கு கூட சரீரத்துக்குள்ள இருந்துட்டு நான் அதை பயன்படுத்திக்கல, நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய ஆராதனை முறையுடைய கடைபிடிக்கல. அப்படி சொல்லும் போது நான் மரணத்துக்கு பாத்திரதா இருக்கிற சகோதர சக்தியே நம்ம மரணத்துக்கு பாத்திரதா இருக்கிறோம். அப்படி இதுதான் நிதானிக்கிறோம். அவருடைய அந்த நிதானிக்கும் போது அது என்ன கிடைக்குதுன்னா நம்ம பூர்ண மன்னிப்பு கிடைக்கிறத எப்படி வருஷப்பட்சம் முடிக்க பார்க்கணும். நான்காம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் படிக்கணும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பலி ஒரே பலியினால நாம் அத்தோசையை பார்க்க கூட இப்ப இயேசு பலி செலுத்துறார். அதுக்காக நம்ம செய்யறதுக்காக அவர் பலி செலுத்துறார். நாம் பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீறுவதற்காக அப்பதான் நம்ம நிதானிக்கிறோம். இப்போ பாவ மன்னிப்பு இந்த நாள்ல நம்ம பார்த்த செக் போஸ்ட் ஒரு வருஷமும் நமக்கு இந்த ராபோஜனம் வரும்போது நம்மை நாமே நிதானிச்சு செக் போஸ்ட் தாண்டி போகும்போது நாளைய தினம் பார்க்கும்போது புது வருஷமா இருக்கும். போன வருஷம் நீ அப்படி செஞ்ச இல்லைன்னு தேவன் என்ன பண்ண மாட்டாங்க பார்த்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அது தேவன் என்னாவது இருக்கிற கேட்டுக்கும் மேற்குக்கும் தூரமா தூக்கி போற ஒரு புதிய ஆரம்பத்தை பழையவர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போட்டு முடிச்சுட்டு ஒரு நியூ பிகினிங்க இந்த ஏற்று ரத்தமா இன்னைக்கு நாம எடுக்கப்படுற ராஜ பாபோதனமா அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகுது சகோதரர்களே. ஒரு புதிய ஒரு தோட்டத்தை இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்து இந்த வருஷத்துல நாம் 100% பர்ஃபெக்டா தேவன் நினைத்து மறுபடியும் ஒரு வருஷம் ஓடு அடுத்த வருஷம் வந்து ஒண்ணு பாக்குறேன் அப்படின்னு சொல்றது போல இந்த வருஷத்தை இந்த ராபோஜனத்தினால நமக்கு அதை கொடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து ஒரு வருஷமும் வர 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 நம்ம என்ன ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்குன்னா குறைவுள்ளவர்களாக நம்ம நிறைவான பலவீனமான நாம கிருபையினால பலத்தை பெற்று பாவ சாயலை நம்ம விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது அதை 2 Corinthians அந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு வருஷம் படிக்கிறாங்க.
இந்த பாருங்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இன்னைக்கு நாம் எடுக்க போகிற ராபோஜனம் நான் இன்னைக்கு மீண்டும் வரப்போகிற இந்த 100 வருஷத்துல நான் இதுக்குள்ளதான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள என்ன அர்த்தம்? இதுக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். இன்னமும் ஜாமீன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அந்த 1ஆம் கூடத்துல நிலை நிக்கிறதுக்கு. நான் அதுல எதுக்காக போனா அந்த வேலையை செய்யல. ஆனா கூட எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு, எல்லாத்தையும் தேவன் மன்னிச்சு, இயேசு கிறிஸ்துவுடைய பலி, அவருடைய மீட்பு, அவருடைய சரீரத்தினால ரத்தத்தினால உண்டான அந்த மன்னிப்பு புதுசா நம்மள மறுபடியும் ஒரு நியூ பிகினிங் கொடுத்த நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு கடந்து போக போகுது. நம்மை நாமே நிதானித்த பாவத்தை அறிக்கையிட்டோம்னா நான் படுறதில்ல. நம்ம மரணத்துக்கு பாக்குறதா இல்லாதபடி நம்மளை கொண்டு போகக்கூடிய அந்த போஜனத்தை இப்ப நம்ம அனுசரிக்கிற இந்த வேலையில அப்படி தொடர்ந்து அனுசரிக்கும் போது ஒரு நாள் எதற்காகவே நான் அழைக்கப்பட்டனோ மரண பெருந்தும் நான் அதிலே நிலைத்திருப்பேன். ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து அந்த மரணம் என்னும் அந்த 3வது திரைய, முதல் திரை இது, 2வது திரை இது, 3வது திரை கிருபா சந்த நேரத்துல பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு அது நேரக்கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இயேசு கிறிஸ்து பிரவேசிச்சது போல நாமும் அந்த திரைச்சலை வழியா நமக்கு அவர் மூலமாக அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டு நம்ம வழி ஈர்ப்பிப்போம். அதற்காகதான் நம்ம அந்த பரிசுத்தலுக்கு போனோம். நாமும் பிரவேசிக்க முடியும் சகோதரர். அதனால இன்னைக்கு நம்ம ராபோஜனம் எடுத்துட்டு நாமே நிதானிச்சு நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு ரத்தத்தை நாம் அந்த மாம்சத்தை நம்ம எண்ணி நாம் விசுவாசித்து அதை நம்ம உட்கொள்ளும் போகுது நம்மளுடைய பாவம் என்ன பண்ணப்படுது? மன்னிக்கப்படுது. ஒரு புதிய ஒரு ஆரம்பம். 1 வருஷத்தை எப்படி இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ நமக்கு கொடுத்தாரு. நமக்கு ஒரு விசைன்னு சொல்லும் போது அதான் யூதா ஒரு வசனம் இருக்கு. நான் படிச்சுட்டு யூதா 2ஆம் அதிகாரமா ஒரு விசை 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக ஒரு விசை என்ன கொடுத்துருக்க? ஒரே ஒரு விசைன்னு சொல்லும் போது இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாரு பாவத்தை மன்னிச்சு. எதுக்காக இந்த 1 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறாரு? நம்ம பாவத்தை மன்னிச்சு புதிய ஒரு ஆரம்பத்தை நம்ம ஏன் இந்த இது ஆசீர்வாதமா நம்ம பெற்றுக்கிட்டு எதுக்குதான் நம்ம லைஃப் கூட ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு எங்க போறதுக்கு அவ்வளவு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சான்ஸ் எதனால வந்ததுன்னு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் கிடைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் தான் அது. அதனால சொல்லும் போது நாம் விற்கிற அப்பத்தின் ஆசீர்வாதம் ஐக்கியம் இன்னதென்று அறிந்து நாம் பழுகிற அந்த திராட்சை ரசத்துடைய அந்த ஆசீர்வாதமும் அதனுடைய பொருள் இன்னதென்று அறிந்து நம்ம உட்கொள்றோம். ஆகவே சகோதரர்களே, நாம் நாமே நிதானிக்கிறோம். அந்த பரிசுத்தலத்துல நம்ம நிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? எதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டோம் முடிபெறும் அதுல நான் நினைத்திருக்கோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தை விசுவாசி நான் உள்ள கருத்து எதை நான் விட்டுட்டா நான் திரும்ப என்கிட்ட வரக்கூடாது. எது ஆறாதுன்னு தள்ளுனோ, எது 2 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளனோ அது இந்த வருஷம் வந்து ஓட்டிக்க கூடாது. எது நான் வேணும்னு சொல்லி கிட்டி சேர்த்து அணைச்சுக்கிட்ட சத்தியத்தை அதை நான் வேணான்னு சொல்லி தள்ளிடக்கூடாது. அப்படி நான் என்னோட விசுவாசத்தை நான் உறுதியா முடிவு பண்ணும் அதில் நிலைத்திருப்பதனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டனோ அதுக்காகவே நான் நிலை நிற்கிறேன். நாம் இந்த வருஷத்துல பார்க்கும்போது சில நேரம் நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்போ அதுல நம்ம என்ன பண்ணிட்டோம்? வழி விலகிட்டோம். அந்த காரியத்துக்காக தேவனுக்கு மன்னிப்பு கேட்டேன். அப்படி வழி விலகும் போது நேரில் நம்ம பாக்குற செகண்ட் சான்ஸ் நமக்கு என்ன கொடுக்கறது இல்ல. ஆசைக்கு கூட ஏதாவது தப்பு பண்ணா தூக்கி என்ன பண்ணுறது? தேவன் கை கட்டி வெளியே போட்டுருவோம். இன்னும் மறுபடியும் ஓட்டத்தை என்ன பண்ண முடியாது. அவங்க ஆசாரி ஊழியத்தை என்ன பண்ண முடியாது. அவங்க தேவனுக்கு அவங்க என்ன பண்ண முடியாது? பலி செலுத்தக்கூடாது. அதே நிலைமையில நாம இன்னைக்கு அப்படிதான் நிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தின் சரீரத்தினாலும் நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்னன்னா இன்னொரு ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குது. இந்த 1 வருஷத்தை கொடுக்குறாரு. அந்த ஒரு நினைவோடு இந்த வருஷம் போயிட்டு அடுத்த மாசம் தேவை நம்மளை கணக்கு கழுவ மாட்டார். நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்த 1 வருஷம் கழி 1 வருஷம் கேரண்டியா சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தின் இந்த அப்பத்திலே இந்த ரத்தத்திலே பங்கு கொள்ற யாருக்கு 1 வருஷம் கேரண்டியா தேவன் கொடுக்குறாரு. 1 வருஷத்துக்கு முடிஞ்சு மறுபடியும் இதே இடத்துல தேவனுக்கு திரும்பினாலும் நம்ம போகும்போது அப்போ நாம இதை விட ஒரு ஸ்டெப் அதான் நம்மளுடைய வேண்டுதல்.
அதான் தேவத்தை நம்ம கேட்கிற விண்ணப்பமா நம்ம இருதயத்தை அதுக்கு மூலமா நம்ம தயார் பண்ணிட்டு. ஆகவே இது ஒரு சடங்கா, ஒரு சம்பிரதாயமா, ஒரு கற்பனையா, நம்மளாவே தானாக பயந்து நடிங்க அப்படி அல்லாதபடி நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அது இன்னதென்று உணர்ந்து நம்மை நிதானித்து நம்ம அந்த பாதத்தை பங்கு கொண்டு இதை நான் பெற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சுட்டு நாம் கடந்து போய் நாம அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில உண்மையா இருந்து ஜீவ கிரகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம் அனைவருக்கும் இந்த ராபோஜனத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருவாங்க. நம்ம தகுதிப்பட்டோம்.